இந்த கிரேவி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க. அதில் நல்லா சுத்தப்படுத்தின புதினா மற்றும் கொத்தமல்லி இலையை தலா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 4 பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு மண் சட்டியை வச்சிடுங்க. மண் சட்டி சூடானதும் எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், பிரியாணி இலை போட்டு வதக்கி விடுங்க. இது கூட லேசா தட்டின சின்ன வெங்காயம் 4 சேர்த்து வதக்கி விடுங்க. இது கிரேவிக்கு கொஞ்சம் டேஸ்ட் சேர்த்து கொடுக்கும். அப்புறம் பொடியா நறுக்கின 2 பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கியதும் சிறிதளவு இஞ்சியையும் பூண்டு 10 பல் அளவுக்கு லேசா தட்டி சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி விடுங்க. அப்புறம் சுத்தப்படுத்திய சிக்கனை போட்டு நல்லா கிளறி விடுங்க. சிக்கன் ஒரு நிமிஷம் வதக்கியதும் அதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் சீரகத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா கிளறி விடுங்க. சிக்கனோட மசாலா எல்லாம் நல்லா கலந்ததும் அது கூட 2 தக்காளியை கொரகொரப்பா அரைச்சு ஊற்றிக்கோங்க. தக்காளி கொதிச்சதும் அதில் அரைச்சி வச்ச புதினா கொத்தமல்லி கலவையை சேர்த்து கிளறி விடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சிடுங்க. சிக்கன் நல்லா வேகிற வரைக்கும் அப்பப்போ கிளறி விடுங்க. சிக்கன் நல்லா வெந்ததும் ஒரு அரை எலுமிச்சை பழச்சாறை பிழிஞ்சு விட்டு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ மண் சட்டியில் பண்ண சிக்கன் கிரேவி சூப்பரா ரெடி ஆகிடுச்சு. மல்லி இலை தூவி பரிமாறுங்க. இந்த கிரேவி பூரி சப்பாத்திக்கு சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். என்ன தோழமைகளே, சிக்கன் கிரேவியை இப்படியும் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பெற மீரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.